இப்போ கொஞ்ச நாளாக என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, தங்கம் வாங்காதீங்க, தங்கம் ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்கன்னு சொல்லி நம்ம பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. இது சரியா பெரிய நியூஸாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. அது அவங்க சொல்லப்பட்டதோட சரி, அது யாரும் காதில் வாங்கலை. இப்போ நான் கடவுள் ஒளின்ற ஒரு சேனலில் வந்து நான் கடவுளை பற்றி சொல்லும்போது, தங்கத்தை யாருமே வாங்காதீங்க, கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. அப்பா பிரதமர் எதுக்காக சொன்னார்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்ன ஒரு விஷயம் எதனாலன்னா, தங்கம் வாங்காமல் கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வச்சா கண்டிப்பாக ஏழை மக்கள்லாம் ரொம்ப தங்கம் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறோம். அந்த தங்கம் நம்மளுக்கு ஏற்றவாறு மாறி விலைவாசி மாறி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்ச நாளைக்கு யாரும் ஒரு 6 மாதத்துக்கு தங்கத்தை வாங்காதீங்கன்ற ஒரு நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதையே இப்போ பிரதமரும் பதிவு பண்ணியிருக்காரு, யாரும் தங்கம் வாங்காதீங்கன்னு. இதை மக்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஒரு வருஷத்துக்கு என்னடா அவங்க சொன்னதை வந்து இவங்களும் சொல்கிறாங்களேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நான் வந்து கடவுள் ரீதியாக நான் சொன்ன விஷயந்தான். இது நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கேன். என்னோட இன்னொரு சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தங்கம் கூட வாங்க முடியாமல், குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாமல் ஏழை மக்கள் கஷ்டப்படுறீங்க. கொஞ்சம் இதையும் கொஞ்சம் செயல்படுங்க. கொஞ்சம் நாளைக்கு தங்கம் வாங்குறத கொஞ்சம் நிறுத்தி வச்சிங்கன்னா, இது நான் ஆன்மீக ரீதியாக சொல்கிறேன், கடவுளின் ரீதியாக சொல்கிறேன். இது நம்மளுக்கு ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தங்கம் என்பது கோயில்கள்லாம் வந்து நிறைய காணிக்கை செலுத்தி ஏகப்பட்ட தங்கம்லாம் இருக்குது. சரிங்களா? நகைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்தாலே நம்ம தமிழ்நாட்டோட கடன் அடைச்சிடலாம். வீட்டுக்கு எல்லாருக்கும் வேண்டியது அனைத்தையுமே நம்ம கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு தங்கங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒருமே பயன்படுத்தாமல் அங்கங்கே பூட்டி வச்சுருக்குறாங்க. இது எனக்கு ஆன்மீக ரீதியாகவும் நான் கண்டிருக்கிறேன், உலக ரீதியாகவும் நான் கண்டிருக்கிறேன். அது நிறையா விஷயத்தில் பார்த்ததில் தங்கம் வாங்கப்பட்ட தங்கம்லாம் பதுக்கி உள்ளே கிடக்குது. கொஞ்சம் முதலமைச்சராக இருக்கிறவர் இப்போ நீங்கள் பார்த்து என்ன செஞ்சிருந்தாலும் செஞ்சிடலாம், நீங்கள் என்ன சொன்னாலும் நடத்தலாம், நீங்கள் கை நீட்டுற இடத்த அங்கே சரி பண்ணிடலாம். அப்படி ஒரு பவர்ஃபுல்ல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்களை நம்பி மக்கள் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஏழை மக்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க, ரொம்ப துன்பப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அது ஏழை மக்களுக்கு போய் சேர்றதுக்கு உதவுற வகையில் அதெல்லாம் எடுத்து ஒரு விநியோகம் பண்ணுங்க. மக்களுக்கு ஒரு குறைஞ்ச விலையில் கல்யாணம் முடிக்க முடியாமல் இருக்கிறவங்க, நீங்கள் சொன்ன மாதிரியேவும் தாலிக்கு 2 பவுனு, தங்கச்சிக்கு 2 பவுனு நீங்கள் கொடுக்க சொன்ன மாதிரியே இந்த தங்கத்தை கைப்பற்றினாலே போதும். எல்லா மக்களுக்கும் வேண்டிய தங்கத்தை நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும். சரிங்களா? இது உண்மை. இதை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி நிலம் என்பது நம்ம பூமியில் வந்து எல்லாத்துக்குமே இலவசமாக தான் இருக்குது. நிலம் வந்து கடவுள் கொடுக்கப்பட்ட நிலம், மக்கள் வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட நிலம். அதை பூரா என்ன செய்கிறாங்க அரசியல்வாதிகள், எடுத்து தனக்குன்னு பட்டா போட்டு அதை போட்டு இதை போட்டு அவங்களுக்கு வேண்டிய நிலத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்காம, இருக்கக்கூட வீடு இல்லாமல் நிறைய பேர் பிளாட்பாரத்தில் படுத்து பிச்சை எடுத்துக்கிட்டு ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கீழே வந்து பார்க்க முடியாது, உங்களுக்கு அது தெரியாது. அதனால் நாங்கள் இதெல்லாம் உணர்ந்ததுனால, இதெல்லாம் நான் பார்த்ததுனால நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ யாராவது போனாலும் சரி, இல்லை தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தயவுசெய்து தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியப்படுத்துகிற அளவுக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா வளமுமே சிறப்பாக இருக்குது. சரிங்களா? எல்லா வளமும் சரியாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு கொடுத்தாலே போதும், எல்லா மக்களும் சரியாயிடலாம். நகையாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, பயிராக இருந்தாலும் சரி, விளைய வைக்கிற விவசாயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பெரிய அளவில் இருக்குது. இதை எதையுமே செயல்படாமல் விட்டுட்டு சும்மா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டு காலங்காலமாக மக்களை சீரழிச்சிட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களும் சீரழிச்சிட்டாங்க. இப்போ நம்பி ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இவர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார், எல்லாத்தையும் சரி பண்ணுவார் அப்படின்னு நம்பி எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சரி பண்ண முடியும். நீங்கள் எங்கேயோ போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயோ போய் எதையோ வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கை நீட்டு சொன்னால் போதும், எல்லாமே மாற்ற முடியும். எல்லா நகைகளையும் மக்களுக்கு கொடுங்க. மக்களுக்கு யாருக்கு இல்லாமல் இருக்குது, என்ன இருக்குன்றதை பார்த்து ஏதோ ஒரு குறைஞ்ச விலையிலாவது கொடுங்க. அதே மாதிரி நிலம் இருக்கிற இடத்துல எங்கேனாலும் நீங்கள் போய் குடிசை போட்டு வாழ்ந்துக்கோங்க. இல்லாத மக்கள் கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? நிலத்தெல்லாம் அப்படி அந்த விலைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. வாங்க முடியல, நிற்க முடியல. இந்த நாங்கள் எங்களை மாதிரி ஆளுகளாக வாடகை கொடுத்து எங்களால் வாழ முடியல. சரிங்களா? வாடகை அட்வான்ஸ் கொடுத்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி மக்களுக்கு நிலம் பொதுவானது, கடவுள் கொடுக்கப்பட்டது. கடவுள் எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்ட நிலத்தை விலை பேசி வித்துட்டு இருக்கிறாங்க. யாரும் எங்கேனாலும் குடிசை கட்டி வாழ்ந்துக்கோங்க, உங்களுக்கு எந்த இடத்துல வாழ நினைக்கிறீங்க வாழ்ந்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்துங்க. நீங்கள் சொல்லுங்க. எல்லாமே வந்து கடவுள் என்பவர் வந்து இயற்கையிலே நமக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்கார். நீர், நிலம், காற்று எல்லா ஒரு விஷயமும் ஃப்ரீ தான். ஆனால் அதை வந்து மனுஷன் எடுத்து வச்சுக்கிட்டு பணத்தை படைச்சி வச்சுக்கிட்டு அதை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். தயவுசெய்து ஒரு நல்ல முதலமைச்சராக நீங்கள் இருந்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சொல்கிற சரியான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போதைக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. கடவுளை புண்ணியத்தில் உங்களுக்கு எல்லாமே கடவுளை கொடுத்துருக்குறாரு. நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்ய உண்மையிலே நீங்கள் வந்தவராக இருந்தீங்கன்னா, சக்தி வாய்ந்தவராக இருந்தீங்கன்னா,
தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுங்க. நிறைய கீழே நிற்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பசி பட்டினி ரோட்டில் படுத்து பச்சை குழந்தைகளை போட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து ரொம்ப அசிங்கமான இடத்துக்குள்ளே படுத்து சாப்பாடு கிடைக்காம ஒரு ஜிஹெச் பக்கத்தில் ஒரு சாப்பாடை மட்டும் நீங்கள் கொண்டு போய் வச்சு பாருங்கள். காக்கா கூட்டம் தோற்று போக அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு காக்கான்னு கத்திக்கிட்டு அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். முக்கால்வாசி மக்கள் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டுகளில் போய் பாருங்கள். சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பாடு இதுகளை விற்க சொல்லிக்கிட்டு சின்ன சின்ன பிள்ளைய ஒன்று இடுப்பில் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்க்குதுங்க. நம்மளுக்கு தேவையும் இருக்காது அந்த வாய்ப்பாடு. ஆனால் வாங்குங்கான்னு சொல்லி கெஞ்சுங்க. மனசு கேட்காம நம்ம என்ன செய்வோம், கையில் இருக்கிற 10 ரூபாய் கொடுப்போம். கொடுக்கும்போது இன்னொரு பிள்ளை அங்கிட்டு இருந்து ஓடியாரும், அதுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுப்போம். இப்படியே கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பிள்ளைங்க இங்கே வந்துடுதுங்க. பெரிய ஆளுங்க, நம்மளோட பெரியவங்க, அவங்க ஓடி வந்து கையேந்துறாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. பார்க்க முடியல, சகிக்க முடியல. பசி 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 அவ்வளோ ஒரு பசியில் ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. சரிங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, பார்க்கலையா, உணர்ந்திருப்பீங்களா, உணரலையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்கிற நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம், உணர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எல்லாரும் கண்டும் காணாமல் போயிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் கொடுக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனால் கொடுக்கணும்னு கையேந்திரவங்கள தொடுத்து ஓடி வராங்க பிச்சை எடுக்கிறவங்க. அதனால பசி என்ற கொடுமையில மாட்டி மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை சாப்பாடு, 2 வேளை சாப்பாடு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் நோய், கொடுமையான நோய்கள் வந்து அங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறது. எல்லா ஒரு 30% மக்கள் வந்து பசி பட்டினிலாம் வாழ்றாங்க. தயவுசெய்து இதெல்லாம் யாராவது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். சாப்பாடு வேண்டும், முதல்ல உணவு தான் நமக்கு முக்கியம். இருக்க இடமும் உண்ண உணவு தான் நம்மளுக்கு மெயின். பசி என்பதை வந்து நம்மளால கடந்து போக முடியாது. அதை கண்டிப்பாக சாப்பிட்டா மட்டும் தான் கடந்து போக முடியும். அந்த மாதிரி கொடுமையில நிறைய பேர் மாட்டி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சமூக ஆய்வாளர்களாக இருக்கிறவங்க யோசிங்க. பெரிய பெரிய விஷயங்களவே யோசிக்கிறீங்க. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணுன்ற அதைத்தான் யோசிக்கிறீங்க. ஆனால் கீழே அடித்தட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இதில் நான் உணர்ந்ததுனால இப்போ என்கிட்ட 10 பைசா காசு வருமானம் கிடையாது. என் குடும்பத்தை நான் பார்க்குறதே பெரிய பாடு. எனக்கெல்லாம் பேராசை உண்டு. ஒரு 18 வருஷமாக போராட்டி தான் நினச்சிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என் கையில் எதுவுமே சிக்கலை. சரிங்களா, இதெல்லாம் சிக்காதனால தான் ஆட்சியில் நான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதில் இருக்கிற சீமானனோட பேச்சு, செயல்பாடு, அறிவுத்தன்மை ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கார். அவரால் கண்டிப்பாக வந்து இயற்கை வளங்களை காப்பாற்ற முடியும். இயற்கை வளங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு தான் இருக்குது. இயற்கை வளங்களையும் காப்பாற்ற முடியும். அவரால் மட்டும்தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால நாம் தமிழருக்குள்ள நான் வந்தேன். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து முதலமைச்சர் மாறி போச்சுன்னு ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிறவங்க இருக்கட்டும். இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு அறிஞ்சு தயவுசெய்து இந்த விஷயங்களை மாற்றுங்க. எல்லாத்தையும் மாற்றுங்க. பசி இல்லாத உலகத்தை கொடுங்க. இருக்க இடம் கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்க. பணம் பணம் பணம்னு அலையாமல் இந்த விவசாயத்தை சரியான முறையில் செயல்பட்டு விவசாயிகளுக்கு எந்தெந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் கொடுத்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அதில் இருந்து மக்களை காப்பாற்றி நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. நாம் தமிழர்.